மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 5, 7, 9 இந்த மூன்றத்தையும் குரு பகவான் பார்த்துடுறார். யோகஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய யோகங்கள் என்பது வருகிறது. புத்திர யோகமாகட்டும், திருமண யோகமாகட்டும், வீடு வண்டி வாசல் மனை போன்ற யோகங்களாகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு வருது குரு பகவானுடைய 5ஆம் பார்வையால். பந்தயங்களில் வெற்றி பெறுவது, போட்டிகளில் வெற்றி பெறுவது, சவால்களில் வெற்றி பெறுவது, இது அத்தனை இந்த குரு பகவான் தரும் பொற்பலன்கள். புத்திர சந்தானம் சார், நிறைய பேருக்கு இன்னைக்கு குழந்தை பிராப்தி, குழல் இணைந்து யாழ் இணைந்து என்பார்ந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர். நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த குழந்தை பிராப்திங்கிறது பெரிய கனவாகவே இருக்கு. ஸோ அந்த குரு புத்திரகாரகனாக மாறி 5ஆம் பார்வை பார்த்துடுறார். 10 வருஷமா 12 வருஷமா குழந்தை இல்லாதவங்க கூட இந்த குரு பார்வை விட்டு குழந்தை பற்றி நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு திருமணம் ப்ராப்ளம் ஆகி 2வது திருமணம் நடக்க போகிறது என்றால் அவர்களுக்கு இந்த வருடம் நடந்துவிடும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வையால் இவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி இவர்களோடு அனுசரித்து வாழக்கூடிய ஒரு வது, ஒரு பெண் இவர்களுக்கு கிடைப்பார். அடுத்து 9ஆம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு அப்பாவுடைய சொத்துக்கள் எனக்கு வராமல் இருக்குது, அப்பானால அனுகிரகங்கள் இல்லாமல் இருக்குது, அப்பா எப்போ பார்த்தாலும் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கார், அப்பாவை நினச்சி கவலைப்படுற ஆளாக இருந்தால் அதெல்லாம் சரியாகும். அப்பாவுக்கு அல்லது ஆயுஷ்க்கு ஆபத்து, அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அதுவும் சரியாகும். மிதுனராசிக்காரர்களுக்கு அப்பா சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் இனி வராது. 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து விட்டார். ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி ஒரு பொன்னான பயிற்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை.